ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பையனுக்கு ஒரு எக்ஸாமுக்காக ஒரு சென்ட்ரு போட்டிருந்தாங்க. அங்கே எழுத கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இந்த அழகான பீங்கானில் செஞ்சது, மண்ணில் செஞ்ச ஜாமான்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த அன்னப்பறவைலாம் ரொம்ப க்யூட்டாக ஒரு சின்ன சைஸு, பெரிய சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த குருவி இருக்குது பாருங்களேன், இது மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. இது விசில் சத்தம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்திருக்கு. நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. விசிலோடு இருக்கிற மாதிரி ஊதுனா அவ்வளோ ஒரு அழகாக அந்த சவுண்டு இருந்துச்சு. அந்த குருவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாவை விளக்கில் 2 வாங்கிட்டு வந்தேன். அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க பாவை விளக்கு வைக்கணுன்ட்டு. அதனால் அந்த பாவை விளக்கு 2 வாங்கிட்டு இருந்தேன். அந்த குருவி வாங்கினதுக்கு என் பையன், இதெல்லாம் எங்கம்மா மெயின்டைன் பண்ணுவீங்க, வீடு பூரா ஜாமானாக வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டான். வாங்கி தர மாட்டேன்ட்டான். நல்லா அழகாக இருந்துச்சு, வாங்க விடாமல் பண்ணிட்டான்னு. ஆனால் அந்த கை வேலை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பையனுக்கு ஒரு ஹாட் வீல்ஸ் கார் வாங்கினது. அவன் அந்த கலெக்ஷன் செஞ்சிட்ருக்கான். சின்ன பிள்ளையிலேருந்தே சேர்த்துட்ருப்பான். இப்போ ஒரு சரி, அவனும் படிக்கிறான். அதை எதோ இப்போ அங்கங்கே போகிறான்ட்டு வேறு எந்த கெட்ட பழக்கமும் அங்கே தியேட்டருக்கெல்லாம் போக மாட்டான், எதுவும் வாங்க மாட்டான், செய்ய மாட்டான். இது ஒன்றுக்காக எதையும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ட்டு, கொஞ்சம் அவங்களுக்கும் மைண்ட் ஃப்ரீ ஆகணுன்ட்டு வருஷத்துக்கு 150 தான் அந்த காரு, ஒரு 170 இல்லை. வருஷத்துக்கு ஒரு 1 2 வாங்கி கொடுப்பேன், இப்படி எங்கேயாச்சும் போயில வரையில். அது மாதிரி இன்றைக்கி அந்த ஹாட் வீல்ஸ் கார் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கலெக்ஷனுக்காக. இந்த கைவினை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை நார்மல் ரேட்டு தான் போட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட எல்லாம் பேரம் பேசாமல் வாங்கின வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.